ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு அறுவடை இருக்குதுங்க. என்ன அறுவடை அப்படின்னாக்க, நிறையவே வந்துட்டாங்க நம்ம மலேசியன் கோவக்காய். ஸோ இப்போ டைம் இல்லை, இப்போ நம்ம பறிச்சுட்டு வச்சுட்டுலாம் போக முடியாது. ஸோ இந்த அறுவடையை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கீரை நாளைக்கு அறுவடை இருக்குது. நாளைக்கு சமைக்கிறதுக்கு தான் இந்த பார்த்திங்களா சிவப்பு தண்டு கீரை இங்கே கொஞ்சம் கொத்துன்னு வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை பாருங்கள், ஒவ்வொரு இலைகளும் வெத்தலை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய இலைகள் பார்க்கவே எப்படி இருக்காங்கல்ல. இவங்களையும் அவங்களையும் பறிச்சா 2 பேருக்கு பொரியல் வைக்கிறதுக்கு தாராளமாக போதுங்க. ஸோ அப்புறம் என்ன, ஈவினிங் இந்த அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை விட இன்னொரு சஸ்பென்ஸ் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு மூலிகை நான் பறிக்க போகிறேன். அந்த மூலிகையில் குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூலிகையை வச்சு சட்னி துவையல் அதை அரைக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணலாம். ஆனால் நமக்கு ஊறுகாய் பண்ணுற அளவுக்கு அந்த வரலை. 2 ஸ்டெம்பு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சட்னி தான் துவையல் அரைச்சிக்கிட்டோம்னா ஒரு சைடிஷாக கீரையும் அந்த துவையலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மூலிகை என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும். அது காலையில் ஒரு சுவையும் மாலையில் ஒரு சுவையும் இருக்கும். கெஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையா? சரி. அது பார்க்குறதுக்கு கள்ளிச்செடி மாதிரியே இருக்கும். நிறைய பில்டப் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் அது என்ன மூலிகைன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்வீங்களா? அந்த அறுவடையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதை பார்க்க ஆசையாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக ஈவினிங் முடித்து நைட்டே அப்லோட் பண்ணிடுறேன். உங்களோட அந்த ஆவல் சரியாக போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி புதுசாக ஏதாவது இப்போ நேற்று நம்ம நருந்தாளியை பற்றி மருத்துவ குணங்கள் போட்டிருந்தோம். அதை நிறைய பேர் எங்களுக்கு தெரியல, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நாங்கள் வளர்த்து அதை நாங்கள் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி நான் போட அந்த மூலிகையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. அது சுகருக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது. நிறைய நன்மைகள் இருக்குது. அது ஊறுகாயெல்லாம் 500 ரூபாய்க்கு ஒரு குட்டி பாட்டில் விற்கிறாங்க. அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.